Happy morning, students. Welcome to Blue Stars High Secondary School. So, in the last session, we have started our the inheritance of X-linked genes. X-linked genes அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். So, X-linked genes நம்ம சொல்லும்போது we have seen like few disorders, few genetic disorders we have seen which is X-linked. X-linked gene கூட இருக்கக்கூடிய சில characters நம்ம பார்த்தோம் like hemophilia we have seen. ஸோ ஹீமோஃபிலியா கண்டிஷன் வரும்போது அந்த பர்சன் எப்படி கடைசி அல்டிமேட்டா வந்து இறந்துடுறாங்க அண்ட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் மெயின்லி மேல். ஏன் வந்து ஃபீமேல்ஸ்க்கு அதிகமா இருக்கிறது கிடையாது, பட் ஏன் வந்து மெயினா மேல் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இன்கேஸ் ஃபீமேலுக்கு இருந்தாலுமே வந்து தே ஆர் கால்ட் அஸ் அ கேரியர்ஸ் பிகாஸ் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃபீமேலுக்கு கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது, பட் தே ஆர் பார்ஷியலி அஃபெக்டட். தட்ஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் அ கேரியர்ஸ். கேரியர்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ கேரியர்ஸ் மூலமா எப்படி அந்த கேரியர் ஃபீமேல் கிட்ட இருந்து அவங்களோட ஓன் சன்னுக்கு இன்ஹெரிட் ஆகுதுன்ற கேரக்டர்ஸையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் திஸ் ஃப்ளோ சார்ட் கம்ப்ளீட்லி லாஸ்ட் கிளாஸ். ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ராயல் சிக்னஸ் ஆர் ராயல் டிசார்டர்ன்ற சொல்லலாம். ஏன்னா இது விக்டோரியால இருந்து ஆக்சுவலா வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குன்றதுனால they called it as like that. And we have seen the second condition is color blindness. We have completely see the color blindness. Color blindness எந்த மாதிரியான genes associate ஆகியிருக்கு, எந்த genes வந்து லைக் டிஃபால்ட்டா மாறுதோ அந்த ஜீன்ஸ் வந்து கலர் பிளைண்ட்னஸ் காஸ் பண்ணுது அப்படின்றத கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் we have seen like two conditions, ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். the first condition பாத்தீங்கன்னா is a color blind man and normal vision women. இவங்களுக்குள்ள வந்து ஒரு இவங்களுக்குள்ள இந்த ரெண்டு பர்சன்ஸ்குள்ள மேரேஜ் ஆகும்போது how it transfers the color blind gene. அந்த color blind gene வந்து எப்படி வந்து ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் கேரி ஓவர் ஆகுதுன்றத லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். this is the first condition and we have seen the like a flow chart ஒரு பார்த்திருக்கோம். and we have seen the second condition is it's a normal vision man and a color blind woman. ஸோ ஒரு கலர் பிளைண்ட் விமனுக்கும் ஒரு நார்மல் விஷன் மேனுக்கும் மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிறாங்க அண்ட் அது எந்த விதமா வந்து அஃபெக்ட் பண்ணுது, வெதர் அதுல கம்ப்ளீட்டா வந்து மேல் மட்டும் அஃபெக்ட் ஆகுறாங்க, ஃபீமேல் அஃபெக்ட் ஆகுறாங்களா இல்லையா நம்ம பார்த்தோம், கேரியர்ஸ் இருக்காங்களா அண்ட் ஹவு தே இன்ஹெரிட் தேர் ஜீன் டு தியர் யங் ஒன்ஸ். ஸோ அவங்களோட யங் ஒன்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்ற ரீசன் அதையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் யூ ஹவ் சீன் டோட்டலி and how it look like. கலர் பிளைண்ட் உள்ள பர்சனுக்கும் ஒரு நார்மல் விஷன் உள்ளவங்களுக்கு எந்த மாதிரியான கலர் அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் we have seen. and we have seen some tests like Ishihara டெஸ்டும் கலர் பிளைண்ட்னஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். and this is the normal vision and color blind examples and color blindness. and what is the protein which help for the rod அந்த முக்கியமா அந்த கலர் டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கு எதுக்குன்றத மெயினா நம்ம பார்த்தோம். இட்ஸ் a dystrophin we have seen. and in the last session we have also see the Y-linked genes. Y-linked genes நம்ம சொல்லும்போது அதுல இந்த ஹாலண்ட்ரிக் ஜீன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அரைஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have seen one condition, that is a hypertrichosis அப்படின்ற கண்டிஷன் நம்ம பார்த்திருந்தோம். like examples is the Beer-Wolf syndrome. ஸோ இந்த பர்சனுக்கு பாத்தீங்கன்னா Y-linked genes Y-linked அப்படின்ற வரதுனால கண்டிப்பா வந்து இந்த விதமான டிசார்டர் அப்படின்றது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா மேலுக்கு தான் அதிகமா இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து ஃபீமேலுக்கும் இந்த இது கேரி ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஹவ் சீன். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த ஈச் அண்ட் எவ்ரி ஜென்ரேஷன். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயுமே வந்து எத்தனை மேல் சைல்டு பிறந்தாலுமே அத்தனை பேருக்குமே வந்து இந்த ஜீன் அப்படின்றது கேரி ஓவர் ஆகுது. பிகாஸ் யூ நோ தட் த Y gene is passed from their parent, right? ஸோ இவங்க கிட்ட இருந்த Y குரோமோசோம் இன்ஹெரிட் ஆகுறதுனால இதுல வரக்கூடிய அத்தனை மேல் சைல்டுக்குமே வந்து கண்டிப்பா அந்த ஜீன் அப்படின்றது கேரி ஓவர் ஆகும். அண்ட் இந்த லாஸ்ட் கிளாஸ் we have started the karyotyping. ஸோ karyotypingனா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். Karyo means nucleus, typing means differentiation. or நம்ம வந்து ஆக்சுவலா அதுல நியூக்ளியஸ்ல we know that. so nucleus எங்க இருக்கும் அப்படின்னா செல் இருக்கும். so cell, so we know the cell. so செல்லுக்குள்ள nucleus இருக்கும். so nucleusல பாத்தீங்கன்னா we know that it's a genetic material. அந்த genetic materialல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it as a chromosome, right?
So that is called chromosome. And in the chromosome la da enna irukum appdin pathina we have that. So DNA நம்ம கம்ப்ளீட்டா சொல்லலாம். Let me erase this. So இதுக்குள்ள DNA அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் நியூக்ளியஸ்க்குள்ள. And இந்த நியூக்ளியஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா we have that chromosome. அந்த குரோமோசோம்குள்ள தான் we have that gene. So அந்த gene அப்படின்றது இருக்கும். நம்ம ஜீனை பார்க்கணும் அப்படின்னா இவ்வளவே நம்ம ஆக்சுவலா தெரிஞ்சிட மட்டும் தான் உண்டு. And especially we can see this chromosome level. DNA நம்மளால DNA நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. But we have the structure, right? அந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா நம்ம சொல்லியிருக்கோம். லைக் சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த லெவலே நம்ம சொல்லலாம். ஸோ நியூக்ளியஸ் அண்ட் இது வந்து குரோமோசோம் அண்ட் சாரி குரோமோசோம்குள்ள தான் ஆக்சுவலா வந்து டிஎன்ஏ இருக்கும். ஸோ குரோமோசோம் தென் த டிஎன்ஏ அண்ட் தென் த ஜீன். ஸோ இப்படிதான் ஆக்சுவலா வந்து கேரி ஓவர் ஆகும். இப்போ இதுல வந்து நம்ம டிஎன்ஏ நம்ம பார்த்திருக்க மாட்டோம் அண்ட் ஜீன்ஸ் நம்ம பார்த்தது கிடையாது. பட் வி மே சி த குரோமோசோம் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் சம் ஆஃப் த ப்ராக்டிகல்ஸ் நீங்க மேபி செஞ்சிருக்கலாம். ஆனியன் ரூட் டிப் வச்சு ஆக்சுவலா செய்வாங்க. லைக் மைட்டோசிஸ் அப்சர்வ் பண்றதுக்கு வந்து ஆனியன் ரூட் டிப் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். அது மூலமா நம்ம வந்து குரோமோசோம்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, அது எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்குமே வந்து வி நோ தட் குரோமோசோம்ஸ் நம்பர்ன்றது சேஞ்ச் ஆகும். லைக் ஹியூமன்ஸ் நம்ம சொல்லும்போது we know that so we are having a 23 pair of chromosome. அந்த 23 pair of chromosomes எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம்ன்றதையும் நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் திஸ். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹியூமன் கேரியோடைப்பிங் ஒரு பிக்சர் காட்டியிருப்பேன். ஸோ இந்த இதில் அதை நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். And karyotyping is a technique through which a complete set of chromosomes is separated from a cell and the chromosomes are arranged in pairs. So இது என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா actually we are going to separate. So எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுல இருந்து அந்த குரோமோசோம் அந்த செட் ஆஃப் குரோமோசோம்ஸை நம்ம செப்பரேட் பண்ண போறோம். ஸோ இட் மைட் பி லைக் 23 pair of chromosome. அதுவே நம்ம ஏப் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா they are having like 24 pair of chromosome. அந்த ஸ்பீஷிஸ்க்கு எத்தனை பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குதோ அவ்வளவும் நம்ம வந்து இந்த செல்லுல இருந்து நம்ம we are going to separate through the karyotyping technique. And the ideogram, so ideogram means the pictorial representation refers to a diagrammatic representation of the chromosome. So இது மூலமா தான் நம்ம ஒரு karyotyping எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். And first one is the preparation of karyotype. So karyotype actually பண்றதுக்கு இந்த டாபிக்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி I just show the picture so that you can know. See, this is the example for a karyotype. Actually karyotyping பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து குரோமோசோம்ஸை பிரிச்சு வைப்பாங்க. இது மூலமா வந்து we can identify the different genetical disorders or even we may get to know how many pair of chromosomes அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதனால. First let us discuss about this thing like preparation of karyotype. எப்படி நம்ம வந்து karyotype பண்றதுக்கு என்னென்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குக்கிங் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே we need some key ingredients, right? இப்போ ஒரு சின்னதா லைட்டா சின்ன ஒரு ரெசிபி லைக் டீ போடணும் அப்படின்னா we need the main ingredient like the tea powder, sugar and if you want ginger, so ginger and ginger add பண்ணலாம் and even milk. ஸோ இதெல்லாமே வந்து key ingredients, even water. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலா நம்ம வந்து போடுவோம். அப்போ இந்த key ingredients எல்லாமே இருக்கணும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஒரு karyotyping நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் we need some key ingredients. எப்படி ஆக்சுவலா வந்து karyotyping பண்ணலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் it was discovered by the two person that is called Geo and Levin in the year of 1960. Described a simple method of culturing lymphocytes from the human blood. So lymphocytes அப்படின்னு பாத்தீங்கன்னா it's nothing but the it's a type of one of like our immune cell. So நம்மளோட WBC ல பாத்தீங்கன்னா we are having 5 types of WBCs like monocyte, like first start பண்ண neutrophil, basophil, eosinophil, monocyte and lymphocyte. So அந்த lymphocytes அப்படின்றதுலாம் actually lymphocytes first observe பண்றாங்க. lymphocyte வந்து கல்ச்சர் பண்றாங்க, ஹியூமன் பிளட்ல இருந்து எடுத்து கல்ச்சர் பண்ணிருக்காங்க. and mitosis is induced followed by the addition of colchicine. Actually colchicine is a very dangerous chemical which induces the cancer. Actually colchicine என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா it's a carcinogen அப்படின்னு சொல்லுவாங்க. carcinogen term அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா carcinogen is a substance which can induce the cancer.
அதாவது ஒரு நார்மலான செல்லை வந்து ஒரு கேன்சர் செல்லா மாத்துறதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால்சிசைனுக்கு இருக்கும். ஸோ கால்சிசைனை மேக்சிமம் வந்து லேப்ல யூஸ் பண்ற சயின்டிஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா லேப்ல யூஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தா தே ஹேண்டில் கால்சிசைன் இன் அ வெரி கேர்ஃபுல் மேனர். ஏன்னா அது கொஞ்சமா நம்ம பாடியில பட்டாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் இன்கேஸ் ஸ்கின்ல வந்து பேட் ஸ்கின்ல தெரியாம நம்மளோட கையில அந்த ஸ்கின்ல படுதுன்னா கண்டிப்பா அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் ஷோரா இருக்கும். பிகாஸ் இட் காசஸ் கேன்சர். ஓகே, ஸோ அதனால இது அவ்வளோ சீக்கிரமா வந்து அவ்வளோ சாதாரணமா நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இட் ஷுட் நீட் சம் தட் மச் ஆஃப் எஃபிஷியன்ட், அந்த அளவுக்கு அதுக்கு எஃபிஷியன்ட் வேணும். அண்ட் அது வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியதான் ஆக்சுவலா ஹேண்டில் பண்ணுவாங்க. So mitosis induced followed by addition of mitosis first induce பண்றாங்க. mitosis induced அப்படின்னு பாத்தீங்கன்னா like one cell அப்படின்ற lymphocytes actually 2 மாறுது, then 2 would get converted into the 4. so mitosis process போகுது. அப்படி போகும்போது என்ன பண்றாங்கன்னா they add some colchicine. actually colchicine ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they arrest the cell division. actually first of all அத செல் டிவிஷனை வந்து அரெஸ்ட் பண்ணும், டிவைட் ஆகாம அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுது. அது எந்த ஸ்டேஜ்ல மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். ஸோ மைட்டோசிஸ் சொல்லும்போது there are 4 types of phase, like 5 types அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், சாரி ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் and telophase. yes, so telophase and the last one is the cytokinesis. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. இதுல எந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலி இதை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ், தட் இஸ் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மைட்டோசிஸ். மெட்டாஃபேஸ் அப்படின்றது மைட்டோசிஸோட செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அது செல் டிவிஷனை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஷூட்டபிள் ஸ்ப்ரெட் ஆஃப் மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸ் இஸ் போட்டோகிராஃப்ட். அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மெட்டாஃபேஸ் குரோமோசோமை வந்து போட்டோகிராஃப் பண்றாங்க. பிகாஸ் மெட்டாஃபேஸ்ல குரோமோசோம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மைட்டோசிஸ்ல we can easily see the clear division of the cell. ஓகே, நம்மளால வந்து ஈஸியா ரொம்பவே அழகா பார்க்க முடியும். அதுதான் வந்து மைட்டோசிஸோட ஒரு இது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வந்து we can see ஒரு செல்லை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can see the cell and the nucleus. மேக்ஸிமம் நியூக்ளியஸ் வரைக்கும் தான் நம்மளால பார்க்க முடியும். பட் நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, அதனால என்ன அப்ப வந்து மைட்டோசிஸ், பட் டியூரிங் மைட்டோசிஸ் டைம்ல வந்து நம்ம நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ் ரொம்பவே ஈஸி, ரொம்ப கிளியரா, ரொம்பவே அழகா பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, so the individual chromosomes are cut from the photograph and are arranged in an orderly fashion in a homologous pair. actually இது என்ன பண்றாங்கன்னா தென் அந்த 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 போட்டோகிராஃப் ஆக்சுவலா எடுக்கிறாங்க. அந்த போட்டோகிராஃப் எடுத்தாங்களே அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆர்டர்லி ஃபேஷனா வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. that is called homologous pair. homologous pair அப்படின்னு பாத்தீங்கன்னா say for example இந்த குரோமோசோம்ஸோட ஷேப் அப்படின்றது ஒரு சில குரோமோசோம்ஸ் பாத்தீங்கன்னா like it may be like this. ரொம்ப ஒரு சிலது பாத்தீங்கன்னா நல்லா வந்து so this is a homologous pair. because இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த குரோமோசோம் வந்து மேபி சோ இந்த மாதிரி கூட அதோட சைஸ், பிகாஸ் குரோமோசோம்ஸ் ஒரே மாதிரியான சைஸ், எல்லா குரோமோசோமும் ஒரே மாதிரி சைஸ், ஒரே மாதிரியான வித் அந்த மாதிரி இருக்காது. இட் மே சேஞ்ச் ஃப்ரம் பேர் டு பேர். ஒவ்வொரு பேரும் வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் த சென்ட்ரோமியர். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரோமியர் ரீசனாலையும் அந்த ஆர்ம்ஸோட சைஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் குரோமோசோமோட லென்த் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஹோமோலாகஸ் பேர்ஸ் தான் அரேஞ்ச் பண்றாங்க. This arrangement is called a karyotype. So இதுதான் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா we call it as a karyotype. and chromosome banding permits. so the chromosome banding na நம்ம karyotyping பண்றோம் இல்லையா, so actually என்ன பண்ணா structural definitions and differentiation of chromosomes. so இத வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து definition structures நம்ம சொல்ல முடியும். and at the same time we can tell that the differentiation of chromosomes also. so differentiation பண்றாங்க. and then what are the applications of karyotype? so karyotyping நம்ம பண்ணிட்டோம். so இதோட applications என்ன? applications means அதோட uses என்ன? இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் அதோட யூஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். கண்டிப்பா, ஏன்னா நம்ம லாஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நம்ம இதுதான் சொல்லியிருந்தோம். அம்னியோசென்டசிஸ் நம்ம பண்றதுனால என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அம்னியோசென்டசிஸ் பண்ணும்போது நம்ம கேரியோடைப்பிங் தான் ஆக்சுவலி அங்க பண்ணுவோம். அப்படி கேரியோடைப்பிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
we can identify the gender also. Genetic disorder நம்ம கண்டுபிடிக்கலாம். At the same time we can also identify the gender. அதாவது அந்த பேபி வந்து மேலா இல்ல ஃபீமேலான்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is used to detect the chromosomal aberrations. அதாவது குரோமோசோமோட லென்த் வச்சே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரோமோசோம் நார்மலா இருக்கா இல்லைன்னா அப்நார்மலா இருக்கான்றத நம்மளால சொல்லவும் முடியும். லைக் அதுல டெலிஷன் நடந்திருக்கா, இல்ல அதே குரோமோசோம் வந்து டியூப்ளிகேஷன் நடந்திருக்கா, இல்லைன்னா ஒரு குரோமோசோம் இங்க இந்த டிரான்ஸ்லோகேஷன்னா இங்க அதே குரோமோசோம் இருக்கும், அதே மாதிரியான செட் ஆஃப் குரோமோசோம் வந்து பாத்தீங்கன்னா டபுளா வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கும். That is called translocate ஆகிருக்கும். இங்க இருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்லோகேஷன் ஆகிருக்கும். டிரான்ஸ்லோகேஷன் நடந்திருக்கா, இல்ல நான் டிஸ்டிங்ஷன் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பேரா இருக்கணும், அதுக்கு பதிலா வந்து மேபி சிங்கிளா இருக்கலாம், இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரா இருக்கிறதுக்கு பதிலா அடிஷனலா ஒன்னு ஆட் ஆகி இருக்கலாம். இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம வந்து நான் டிஸ்டிங்ஷன் ஆஃப் குரோமோசோம்ல சொல்லுவோம். அண்ட் ஹியர் யூ கேன் see it helps to identify the abnormalities of chromosome like aneuploidy. Aneuploidy அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி குரோமோசோம்ஸ் வந்து கம்மி ஆகுறது. அந்த ரீசன்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் மே காஸ் ஒரு ஜெனடிக் டிசார்டர்ஸ் அது காஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு கண்டிஷன். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ப்ரிடிக்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷீஸ். ஒரு ஸ்பீஷிஸோட எவல்யூஷனரி ஹிஸ்டரியை நம்மளால சொல்ல முடியும் இந்த கேரோடைப்பிங் நம்ம பண்றதுனால. எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can compare the karyotyping of human and ape, human and gorilla, or human and orangutan. So the மாதிரி different types of animals, like because they are primates, we are evolved from the primates. நம்ம வந்து ஆக்சுவலி எங்க இருந்து வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா primates தான் நம்ம வந்திருக்கோம், ரைட்? ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ரெண்டு பேருக்குள்ள இருக்க எவல்யூஷன் எப்படி இருக்கு, எதை வச்சு ஆக்சுவலா நம்ம வந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படி எல்லாமே நம்ம வந்து ஈஸியா சொல்ல முடியும்னு தான் சொல்லணும். அண்ட் genetic disease in human beings can be detected by this technique. ஸோ முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் டிசீஸை நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த குரோமோசோமோட சைஸ், அதோட ஷேப், அதோட நம்பர்ஸ், இதை வச்சே நம்ம வந்து we can easily tell that ஒரு பர்சனுக்கு வந்து ஜெனடிக் டிசீஸ் இருக்கா இல்லையான்றத நம்மளால கண்டிப்பா நிச்சயமா சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about the human karyotype. human karyotype எப்படி பண்றாங்க அண்ட் ஆக்சுவலி இதை வந்து எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி திஸ் இஸ் அ சென்ட்ரோமியர். இதுல வந்து குரோமோசோம் சொல்லும் போது இப்படிதான் ஆக்சுவலா நம்ம வந்து 2 ஆர்ம்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகே, 2 ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே ஆக்சுவலி ஈக்குவலா இருக்கும். அது எப்பவுமே ஈக்குவலா இருக்கணும் அவசியமும் கிடையாது. சி, இது சென்டர்ல இருக்கிற இந்த ரவுண்ட் அப்படின்றது வந்து சென்ட்ரோமியர். அண்ட் இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். ஓகே, திஸ் த பி ஆர்ம் அண்ட் திஸ் த கியூ ஆர்ம். ஸோ அதுக்கு நேமிங் அப்படின்றத வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து பி ஆர்ம், இன்னொன்னு வந்து கியூ ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சென்ட்ரோமியர் பொசிஷனை வச்சுதான் அந்த குரோமோசோம் அப்படின்றது அரேஞ்ச் ஆகும் நம்ம சொல்லலாம். பிகாஸ் அந்த குரோமோசோம்ஸ் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரோமர் எக்ஸாக்டா சென்டரா இருக்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இட் மைட் பி பிரசன்ட் இன் ஆக்சுவலி வரல. ஸோ நான் இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சென்டரா இருக்கலாம், சில நேரத்துல பாத்தீங்கன்னா அன்இக்குவல் ஆர்ம்ஸாவும் இருக்கலாம். அன்இக்குவல் ஆர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் ரொம்ப பெருசாவும், மேல இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் ரொம்ப பெருசாவும், கீழே வந்து மேபி சின்னதாவும் இருக்கலாம். இல்லைன்னா வந்து கீழே வந்து நல்லா பெருசாவும் மேல வந்து சின்னதாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்சுவலா வந்து சின்னதாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த சென்ட்ரோமியர் பொசிஷன் அப்படின்றது இருக்கு. அண்ட் ரிலேட்டிவ் லென்த் ஆஃப் 2 ஆர்ம்ஸ், that is top arm and the bottom arm, that is a P and Q arm. Human chromosomes are of 3 types. மொத்தம் வந்து 3 types நம்ம கிளாஸிஃபை பண்றாங்க. The first one is a metacentric. Metacentricனா அந்த சென்ட்ரோமியர் எக்ஸாக்டா சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கும். சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கிறதுனால நமக்கு 2 ஆர்ம்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். மேல இருக்கக்கூடிய ஆர்மும் கீழே இருக்கக்கூடிய ஆர்மும் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். அண்ட் சப்மெட்டாசென்ட்ரிக் பாத்தீங்கன்னா இட்ஸ் அன்இக்குவல், ஏதாவது ஒன்று வந்து அன்இக்குவலா இருக்கும். அண்ட் ஆக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சென்ட்ரோமியர் அப்படின்றது இருக்காது. ஓகே,
submetacentric, metacentric, submetacentric and acrocentric. And இதே மாதிரி மொத்தம் 4 types இருந்தது, but 3 தான் ஆக்சுவலா உங்களோட புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. The photograph of chromosomes are arranged in the order of descending length in the length. Descending length na larger to smaller. Actually அப்படிதான் அரேஞ்ச் பண்ணுவாங்க எப்போதுமே. அதாவது லென்த், அந்த குரோமோசோமோட லென்த் வந்து பெருசா இருக்கிறதுல இருந்து சின்னதா இருக்கக்கூடிய லென்த் வரைக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அரேஞ்ச் அந்த குரூப் ஆக்சுவலா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த லென்த் வச்சு, இல்லைன்னா வந்து அதோட லென்த் வச்சு ஆக்சுவலா மேக்ஸிமம் பிரிப்பாங்க. இதுல வந்து நம்ம அந்த குரூப்புக்கு எப்படி நேமிங் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து நம்பர்ஸ்ல ஆக்சுவலா முன்னாடி எல்லாமே சொல்லிட்டு தான், பட் நம்பர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. பிகாஸ் நமக்கு 23 பேர் ஆஃப் குரோமோசோம்னா ஃபர்ஸ்ட் குரோமோசோம் 1 தான் நம்ம சொல்லுவோம், 2 அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அதனால ஆல்பபெட்ஸ் லைக் நம்பர்ஸ் யூஸ் பண்ணாம ஆல்பபெட்டிக், நம்மளோட ஆல்பபெட்டிக் யூஸ் பண்ணா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ABCDEFG, அதாவது 7 குரூப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. A to G வரைக்கும் அது அந்த குரூப்பிங்ல இருக்குது. அண்ட் see this, இதுதான் நம்ம சொன்ன ஹியூமன் கேரியோடைப். கேரியோடைப் இஸ் சிம்பிளி a picture of a person's chromosome. அண்ட் இது பாத்தீங்கன்னா Q band and G band, இது எல்லாமே Qன்றது வந்து குயினா கிரைன் அதுல இருந்து யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து யூஸ் பண்ணது. அண்ட் G பாத்தீங்கன்னா ஜிம்சா ஸ்ட்ரெயின்ல இருந்து யூஸ் பண்ணது. அண்ட் R பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் G band. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேம் லென்த் உள்ள குரோமோசோம் தான் ஆக்சுவலா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. Y மட்டும் இந்த இடத்துல இல்ல. மேபி Y இந்த இடத்துல இல்லன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இது மேபி ஒரு ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணது இதுல வந்து காட்டல அப்படின்னு நினைச்சேன். பட் ஒய்யே கிடையாது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். சில ஸ்பெர்ம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்பெர்ம்ஸ் நம்ம சொல்லும் போது ஸோ ஸ்பெர்ம்ஸ் 2 விதமான ஸ்பெர்ம்ஸ் இருக்கு. அந்த ஸ்பெர்ம்ஸ்ல அந்த ஸ்பெர்ம்ஸ்ல வந்து ஒன்னு அதுல இருக்க நியூக்ளியஸ்ல எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், இல்லைன்னா ஒய் குரோமோசோம் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஸ்பெர்ம்ஸ்ல அந்த குரோமோசோம்ஸ் எதுவுமே இல்லாம கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு எக் ஃபியூஸ் பண்ணும்போது X0ன்ற கண்டிஷன்ல இருக்கும். அப்போ X0 கண்டிஷன்ல வரும்போது அந்த சைல்டு வந்து இந்த மாதிரியான குரோமோசோம்ஸ் தான் இதுல இருக்கும். Y அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பட் அது வந்து ஒரு மேல் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. You can see the size of the chromosome. You can see the size of the chromosome. அதுல பாத்தீங்கன்னா 1 2 3 இது ஆக்சுவலா ஒரு குரூப், 4 5 and then 6 7 8 9 10 11 12. ஆக்சுவலி இதை காட்டுறதை விட இது வந்து ஜஸ்ட் இதுல வந்து குரூப்பிங் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. பட் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல அந்த குரூப்பிங்கை வந்து பிரிச்சிருக்காங்க நம்ம சொல்லலாம். ஈவன் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது கிளியரா இல்ல நீங்க நினைச்சா கூட யூ கேன் கோ த்ரூ த கூகுள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏல இருந்து G வரைக்குமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ரொம்பவே கிளியரா காட்டியிருப்பாங்க நம்ம சொல்லலாம். And 13 14 15 16 17 18 19 20 so 21 20 23 இது ரெண்டு சேர்த்து 23 அப்படின்னு சொல்லிருக்கா. பட் X and Y அப்படின்றது வேற இடத்துல கேரி ஓவர் ஆகும். See, this is our textbook. இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிறது. You can see the first one is the alphabet A. Aல பாத்தீங்கன்னா 23 குரோமோசோம்ஸ்ல என்ன எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, actually this is a boy. You can see X and Y. இதுல வந்து அந்த 23 pair of chromosomல first chromosome and second chromosome and third pair of chromosome இது மூணுமே வந்து group A ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. And in case second பாத்தீங்கன்னா B ல பாத்தீங்கன்னா 2 pair of chromosome like 4 and 5 வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. C இருக்கிறதுல லார்ஜஸ்ட் குரோமோசோம் உள்ள குரூப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் A தான். பிகாஸ் இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய குரோமோசோம் எல்லாமே நல்லா லார்ஜஸ்டா இருக்கும். ஆனா லாங்கஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் C தான் ஆக்சுவலி வரும். ஸோ குரூப் Cல 6 7 8 9 10 sorry longest is the group A and largest is the group C. ஸோ மாத்தி சொல்லியிருக்கேன். லாங்கஸ்ட் பாத்தீங்கன்னா குரோமோசோம் எது ரொம்ப லாங்கர் எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கக்கூடிய இதுல வந்து குரூப் A. அண்ட் அதே இதுல பாத்தீங்கன்னா குரூப் Cல வந்து பாத்தீங்கன்னா 6 7 8 9 10 and 11 and 12 including 1 X chromosome. இங்க பாத்தீங்கன்னா கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க C-னு. So C means it includes in the group C. So இந்த group C ஓட இன்க்ளூட் ஆகுறது தான் இந்த X chromosome. அதனாலதான் பட் நமக்கு செக்ஸ் குரோமோசோம் தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக ரெண்டுமே வந்து தனித்தனியா நமக்கு காட்டியிருக்காங்க. அதனால குரூப் C ஓட இன்க்ளூட் பண்ணல. பட் த சேம் திங் இஸ், ஆனா இது வந்து கரெக்டானது தான்.
So X chromosome is include ஆகும். So 6, 7, 8, 9, 10, 11, 12 and one X chromosome. இது வந்து C ல வருது. And D பாத்தீங்கன்னா you can see the D like 13, 14 and 15. And E பாத்தீங்கன்னா 16, 17 and 18. And F வரும்போது 19 and 20. And G பாத்தீங்கன்னா 21 and 22. And the last one is a 23. So 23 G லயும் வந்து பாத்தீங்கன்னா the Y chromosome இருக்கு. So you can see A, B, C, D, E, F, G. So 7 groupsல ஒவ்வொரு விதமான குரோமோசோம்ஸும் ஒவ்வொரு இடத்துல அரேஞ்ச் ஆகி இருக்குது. So let us once again clear this detail. So longest chromosome இருக்கிற groups பாத்தீங்கன்னா A, and A group comprises of 3 pair of chromosome 1, 2, 3. And B group பாத்தீங்கன்னா it comprises 4 and 5. And C group பாத்தீங்கன்னா it's இருக்கிறதுலே வந்து largest number of chromosomes தான் சொல்லணும். Like 6, 7, 8, 9, 10, 11, 12 and 1 X chromosome. Okay. So D பாத்தீங்கன்னா 13, 14, 15 3 pairs இருக்கு. And E 16, 17, 18. And F பாத்தீங்கன்னா 19 and 20. G 21, 22. And 1 G chromosome. So இதுல இருக்கக்கூடிய Y chromosome வந்து actually G ல include ஆகுது. இப்படிதான் வந்து நம்ம கேரோடைப்பிங் அப்படின்றத பிரிப்பாங்க. ஸோ இந்த கேரோடைப்பிங்கை வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு என்ன மேபி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see the size of the chromosome. So size of the chromosome இப்போ ஃபர்ஸ்ட் பேர்ல இருக்கிறதா இருக்கலாம், செகண்ட் எனி பேர் ஆஃப் குரோமோசோம், இதுல இருக்கக்கூடிய எந்த பேரை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே இப்போ அதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா see here the length of the chromosome. இதுல இது பேர் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த பேர் வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், ரெண்டுமே சேமா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அதுதான் வந்து இதுல நம்ம சொல்ல வர ஒரு மெயின் the most important point. And that's it. This is a karyotyping. And we will go to the next one. Next we are going to see about the pedigree analysis. So pedigree analysis already உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம ஹீமோஃபிலியா அந்த செக்ஸ் லிங்க்டு எக்ஸ் ஜீன் லைக் எக்ஸ் ஜீன் செக்ஸ் லிங்க் நமக்கு வரும்போது நம்ம வந்து ஹீமோஃபிலியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஹீமோஃபிலியா நம்ம சொல்லும் போதே அந்த ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் ஒரு சார்ட் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் மீ ஓகே. ஸோ அதில் வந்து அந்த சார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது லைக் நம்ம ஃபேமிலி ட்ரீ மாதிரி தான். ஸோ அதிலே கொடுத்துருக்காங்க ஒரு ஃபேமிலி ட்ரீன்னு. நம்ம கிண்டர் கார்டன் ஆறு நம்ம ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி நம்ம கிளாஸஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்மளோட போட்டோ, அதுக்கு மேல நம்ம ஃபாதர் அண்ட் மதர், அண்ட் அந்த நம்ம பேரண்ட்ஸ்க்கு டாப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபாதரோட பேரண்ட்ஸ், அவங்களோட ஃபாதர் அண்ட் மதர், அண்ட் மதர் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் ஃபாதர் அண்ட் மதர். ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வந்து நேமிங் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தா நம்மளோட நேம், அதுக்கு மேல வந்து நம்மளோட பேரண்ட்ஸோட நேம், மதர் அண்ட் ஃபாதர். அண்ட் அடுத்ததுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாதரோட மதர் அண்ட் ஃபாதர், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அண்ட் ஈவன் அதே மாதிரி மதர் சைட்லயும் அவங்களோட ஃபாதர் அண்ட் மதர் நேம். ஸோ இதுதான் ஆக்சுவலா நம்ம வந்து சொல்லியிருப்போம். இது இந்த கண்டிஷன் வந்து அட் த சேம் டைம் ஹீமோஃபிலியா நம்ம சொல்லும் போது ஹவு the hemophilia is transferred from Queen Victoria to her offsprings. Queen Victoriaல இருந்து அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்க்கு எப்படி வந்து ஒரு கான்சங்குனியஸ் மேரேஜ் பண்றது மூலமா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். It was an elaborate one and that was a good explanation, I think. So now we will discuss this pedigree analysis. Before that pedigree analysis நம்ம சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி pedigree analysisல இருந்து நீட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். கண்டிப்பா ஜெனடிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம நீங்க 11th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அனிமல் கிங்டமா இருக்கலாம், இல்ல லிவிங் வேர்ல்டு, இது அண்ட் செகண்ட் லெசன் லைக் டிஷ்யூஸ் அண்ட் த செல்லுலர் ஆர்கனைசேஷன் அந்த கேஸ் ஸ்டடி நீங்க மற்ற அனிமல்ஸ் படிச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல டைரக்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா தான் வரும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸா தான் வரும். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி, கொஞ்சம் நம்மளோட மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதனால வந்து பெட்டர் யூ ஷுட் ட்ரை டு சால்வ் த கொஸ்டின்ஸ். அதுக்கு நல்லா பேசிக் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will start the pedigree analysis from the next session. Okay, thank you.